இந்த குரு வக்ர பயிற்சி பலன்கள்ல எந்தெந்த ராசிக்கெல்லாம் நல்லா இருக்குங்க சார்? अर्थिकल्पितकल्पोऽयं प्रत्यर्थिगजकेसरी व्यासतीर्थ गुरुर्भूया तस्मदिष्टार्थ सिद्धै. இந்த குரு வக்ரமாக மாறுறது அப்படின்னு சொல்லக்கூடிய நேரங்கள்ல பொதுவாகவே அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு டைமிங்னு சொல்ல முடியாது. பொதுவாக குரு வக்ரமாக மாறுகிறதுன்னா ஜாதகத்துல இயல்பாகவே ஒரு சில கிரகங்கள் வக்ரமா இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் சனி வக்ரமா இருக்கணும். அப்படி இல்லையா வேற முக்கியமான கிரகங்கள் நல்ல கிரகங்கள் அதாவது வக்கரமா இருக்கும் பட்சத்துல கண்டிப்பா அது நல்லது பண்ணும். இல்ல ஜாதகத்திலே குரு வக்கரமா இருக்குன்னா அவங்களுக்கு நடக்க வேண்டிய பல நல்ல காரியங்கள் இப்போ நடக்கும். இப்போ 2026 நவம்பர் மாசம் 12ஆம் தேதியிலிருந்து நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா மார்ச் மாசம் 11ஆம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட 4 மாசம் குரு வக்கரமாகவே இருக்கிறது. 4 மாசம் குரு வக்கரமா இருக்கு. இப்படி இருக்கும்போது பொதுவாகவே இந்த மிதுனத்துல இந்த ஒரு குரு வக்கரமாக மாறுகிறது. இப்ப கடகத்துக்கு போய் அதிசாரமாக கடகத்துல கரெக்டா பாத்தீங்கன்னா புனர்பூச நட்சத்திரத்துக்கு போய் அங்கிருந்து ரிட்டர்ன் வக்கரமாக மறுபடியும் மிதுனத்துக்குள்ள வர்றாரு. ஸோ இதுல மெயின் விஷயம் என்னன்னா நம்ம சேனல்ல கூட ஒரு 12 days 21 நாள் வந்து நிறைய நல்ல விஷயம் பண்ணுவோம்னு சொல்லி ஷார்ட்ஸ் எல்லாம் பேசியிருந்தோம். ஸோ அதுக்கு அப்புறம் தான் இந்த வக்கரமே மாறுகிறது. அந்த வக்கரம் மாறும் பொழுது பொதுவாகவே நிறைய இடங்கள்ல புது புது விஷயங்கள் கண்டுபிடிப்புகள் ஏற்படும். ஏன்னா டவுன் த லைன் ஒரு நெக்ஸ்ட் 1.5 year 2027 மே மாசத்துக்குள்ள கண்டிப்பாக கார்டியோ வாஸ்குலர் ட்ரீட்மெண்ட் கார்டியாலஜி சம்பந்தப்பட்ட ஒரு பெரிய ஒரு புரட்சி இல்லைன்னா அதுக்கு ஒரு பெரிய ஒரு நிறைய பேருக்கு பிளாக் ஸ்டண்ட் எல்லாம் வைக்கிறாங்கல்ல அதெல்லாம் இல்லாமல் சின்னதாக ஏதோ ஒரு மாத்திரை மருந்து இன்ஜெக்ஷன் போட்டோன்னே அந்த ப்ராப்ளம் சரியாயிடுங்கிற மாதிரி ஒரு கார்டியாலஜி டிபார்ட்மெண்ட்ல ஒரு பெரிய புரட்சி இருக்கக்கூடிய ஒரு இந்த கார்டியோ பேஸ்டு பேசிக்கலா ஹார்ட் பேஸ்டு டிசீஸ் இருக்கக்கூடிய நபர்களுக்கு பிளாக்ஸ் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அந்த ஸ்டண்ட் இல்லாமல் ரொம்ப ஈஸியாக ரோபோட்டிக்ஸ்லாம் இல்லாமல் கூட ஒரு சின்ன ஒரு மருத்துவம் ஒன்று புதுசாக கண்டுபிடிக்க போகிறாங்க. அது ஒரு பெரிய புரட்சியாக இருப்பார். 2027 மேக்குள்ள கண்டிப்பாக அது நடக்கும். அதோட ஆரம்பம் ஏன் இப்போ சொல்கிறோன்னா குரு எப்போ வக்கரமாக இருக்கிறாரோ அப்போ தான் கண்டுபிடிப்புகள் நடக்கும். ஓகே, அதான் லாஸ்ட் இயர் கூட நீங்கள் கேன்சருக்கு மெடிசன் கண்டுபிடிப்பாங்கன்னு சொல்லியிருந்தீங்க. அதே மாதிரி நடந்துச்சு. வாழ்த்துக்கள் சார். ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ அந்த குரு வக்கரமாக மாறும்பொழுது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். ஸோ இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி வந்து எந்தெந்த ராசிகள் குரு வக்கரமாக இருக்கும் பொழுது நல்லா இருக்கும்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அதில் மெயினாக பார்க்கும்பொழுது இப்போ டைம் பீரியடில் துலாம், தனுசு, கும்பம் இவங்களுக்கெல்லாம் வந்து பேசிக்கலாக குரு ஒருவேளை ஜாதகத்திலே வக்கரமாக இருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் 100% நன்மைகள் மட்டுமே செய்யும். பல நாளாக கல்யாணம் ஆகலை, பல நாளாக குழந்தை பிறக்கலை, பல நாளாக பிரச்சனை, அந்த பல நாளாக விஷயங்கள்லாம் டக்குன்னு ஒரு 3-4 மாதத்தில் நடந்துருமான்னா 100% நடக்கும். ஒரு பெரிய அரசியல் தலைவர் தமிழ்நாட்டில் பேர் சொன்னால் சொல்லக்கூடிய தலைவர் எம்எல்ஏ ஆகி ஜஸ்ட் ஒரு 6 மாதத்தில் அவர் வந்து சீஃப் மினிஸ்டர் ஆகிட்டார். அந்த அளவுக்கு ஒரு ஸ்தான பிராப்தம் இருக்குன்னா ஜாதகத்தில் வக்கரமாக இருக்கக்கூடிய கிரகங்கள் பொதுவாகவே ரொம்ப பெரிய அளவுக்கு ஒரு என்ன சொல்றது ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கக்கூடிய ஸ்தானம். ஸோ அப்படி பார்க்குறச்சே நம்மளுடைய இப்போ டைம் பீரியடில் குரு வக்கரமாக மாறுவது மிகப்பெரிய நல்ல விஷயங்களை பண்ணும். இயல்பாகவே ஜாதகத்தில் மினிமம் ஒரு கிரகம் வக்கரமாக இருக்கணும். எங்கே இருக்கணும் அந்த கிரகமாக வக்கரமாக இருக்கிறது எந்த இடத்துல இருக்கணும்னு பார்த்தோம்னா மெயினாக ஒன்று உங்களுக்கு மிதுனத்திலே இருக்கணும், இல்லையா கும்பத்தில் இருக்கணும், இல்லை தனுசுல் இருக்கணும், அப்படியே துலாத்தில் இருக்கணும். இப்படி இருந்ததுன்னா கண்டிப்பாக நல்லது பண்ணும். ஒருவேளை இதே இடத்துல சனியாக வக்கரமாக இருந்ததுன்னா சனி ஒருவேளை ஜாதகத்திலே சுய ஜாதகத்திலே வக்கரமாக இருந்ததுன்னா கூட 100% நல்லது பண்ணும். ஸோ அதனால நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். தைரியமா சார். இப்போ குரு வக்ர பயிற்சிக்கான 12 ராசிக்கான ராசி பலன்கள் பார்த்துடலாம். அடுத்தது கடக ராசிக்கான பலன்கள் சொல்லுங்க. கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அதாவது முட்டுச்சந்துல அவ்வளோ அடி, கூட்டு போனா வேற இடத்துல பயங்கரமான அடி, அங்கிருந்து இன்னொரு இடத்துக்கு கூட்டு போய் தர்ம அடி, இப்படி நம்ம பேசி வந்து வடிவேல் தான் கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா கடகராசி நண்பர்களுக்கு உண்மையாகவே இந்த மாதிரி ஒரு நிலைமையில தான் இருக்கீங்க. என்ன பண்ணமோ அது கரெக்டா தப்பா, இல்லை எல்லாமே தப்பா, இல்லை நான் பண்ணது கரெக்டா, இப்படி ஒரு குழப்பவாதியாகவே கடந்த எப்படி சொன்னாலும் ஒரு 6-7 மாசம் 8 மாசமாவே இப்படி சுத்தின்னு இருக்கீங்க. வரியத்துல எப்போ குரு வந்ததோ நம்ம பண்ண கஷ்டத்துக்கு உட்காந்து அழுதுட்டு இருக்கக்கூடிய நிலம். விரயத்துல குரு இருக்கும் பொழுது குருங்கிறது நல்ல விஷயத்த சந்தோஷத்தை கொடுக்கும். விரயத்துல 12ல உட்காரும் பொழுது அது சோகமாக மாறும். இழந்ததாக நினைச்சு ஃபீல் பண்ற மாதிரி விஷயம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு தங்கத்தை கொண்டு போய் அடகு வச்சிருப்போம், லாஸ்ட் அது ஏமாந்துருவோம்.
தங்கத்தை மீட்டெடுக்க முடியாத நிலைமை, குடும்பத்துடைய ஒரு சுச்சுவேஷன், அதனால அதை மீட்டெடுக்க முடியல, போயிடுது அப்படின்னு உட்கார்ந்து அழுகிறது. ஆனா இப்போ குரு வக்கரமாகும் பொழுது உங்க வாழ்க்கை மாறும். எந்த விஷயத்தை இழந்தீங்களோ அந்த விஷயத்த மீட்டெடுக்கக்கூடிய பிராப்தம். எந்த விஷயத்த ரொம்ப நாளா ட்ரை பண்ணோம் நடக்கலைன்னா அது இப்போ நடக்கக்கூடிய பிராப்தம். நிறைய பேருக்கு 100% வேலை மாறும். நவம்பர்ல இருந்து மார்ச் 12க்குள்ள ஒரு செம்ம ஆஃபர் வரும். சில பேருக்கு உத்தியோகம் மட்டும் மாறது கிடையாது, தொழிலே மாறிடும், ஃபீல்டே மாறும். ஒரு சில பேர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நார்மல் மேனுஃபேக்சரிங்ல இருப்பாங்க, இப்போ பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் டிசைனுக்கு மாறிடுவாங்க. டிசைனுக்கும் மேனுஃபேக்சரிங்கும் சம்பந்தமே கிடையாது. ஆனா அந்த மாதிரி ஒரு ஃபீல்ட்ல போய் உட்காரக்கூடிய பிராப்தம். நிறைய பேருக்கு வெளியூருக்கு செல்லக்கூடிய பிராப்தம் இருக்கிறது. என்னமோ சென்னை இப்போ கம்ப்ளீட்டா அந்த டைம் பீரியட்ல வரக்கூடிய ஆஃபர்லாம் பாத்தீங்கன்னா பெங்களூருக்கும் அந்த பக்கம் ஹைதராபாத்துக்கும் வரும். இல்லடா மப்பா போச்சு, அவ்வளவு தூரம் போக முடியுமாண்ணா, இன்னொரு ஆஃபர் வரும், அது பூனால வரும். ஸோ இப்படிலாம் புது புது ஆஃபர் வரும், அதை நீங்க வெளியே போகக்கூடிய ஒரு பிராப்தம் ஏற்படும். சரி, சில பேர் என்ன பண்ணுவாங்க, இவ்வளோ நாளா நம்ம வந்து இங்க இருக்கோம், வேற எங்கேயாவது ஊருக்கு ட்ரை பண்ணலாம்னு ட்ரை பண்ணும் பொழுது ஆன்சைட்டா உங்க ஆஃபர், உங்க ஆப்பர்ச்சுனிட்டி உங்க ஆஃபீஸ்லயே உங்களை தூக்கி வெளியே போடுவாங்க. எங்க போடுவாங்க? கனடாக்கோ யூஎஸ்கோ போடுவாங்க. இப்போ வெளியே போனா பிரச்சனை இல்லை சார், உங்களுக்கு வெளியே போனா பிரச்சனை இல்லை. எப்போ குரு வக்கரமாக இருக்கிறதோ அந்த டைம்ல வரக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி நிலைத்து நிற்கும். ஏன்னா ஜாதகத்திலேயே உங்களுக்கு வக்கரமான பிளானட்ஸ் இருக்கணும். அப்படி இருக்கும் பட்சத்துல 100% உங்களுக்கு நல்லது இருக்கும். இப்போ நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ஹெல்த் மேல ஹெல்த் காம்ப்ளிகேஷன்ஸ் கண்டினியூஸா வந்துடுறோம். பணம் பத்தது, அந்த காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாமே இப்போ சரியாயிடும். அப்போ ஹெல்த் பிரச்சனை ஏதோ ஒரு இடத்துல நமக்கு சரியாகக்கூடிய வாய்ப்பு. ரொம்ப நாளாக படுத்துன்னு இருக்கேன், படுத்த படுக்கையா இருக்காங்க, சரியாக மாட்டாங்கன்னா இப்போ இந்த 4 மாசத்துல எந்திரிச்சு நடக்கக்கூடிய பிராப்தம். ஆரோக்கியத்துல திடீர் மாற்றம். என்ன நடக்குன்னு தெரியல சார், 23 வருஷமா கோமால இருந்தாரு சார், இப்ப பார்த்தா டக்குன்னு எந்திரிச்சிட்டாரு சார். ஒரு கோமாளி படத்துல பாக்குற மாதிரி கடகத்துக்கு என்ன நடக்குதுன்னே புரியாது. அந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் பொதுவா உங்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு பிராப்தம் உண்டாகப்படுது. இதுலயும் ரொம்ப முக்கியமா நிறைய பேருக்கு ஃபேட் லாஸ் ஆகும், கொழுப்பை குறைக்கக்கூடிய ஸ்தானம் ஏற்படும். அப்ப திடீர்னு சைக்கிளிங் போவாங்க, ஜாகிங் போவாங்க, ரன்னிங் போவாங்க, திடீர்னு பார்த்தா கரெக்டான்னு சொல்லி என்னென்னமோ பண்ணுவாங்க, கையை காலை ஆட்டிட்டு அப்புறம் லாஸ்ட்ல பார்த்தா உடம்புலாம் இழைச்சு அப்படியே பயங்கர சேஞ்ச் ஆகிடும். ஸோ கடகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு நிம்மதியான டைம் பீரியட் ஆரம்பிக்க போகிறது. ஸோ யூ கோயிங் டு பி வெரி வெரி குட். தைரியமா இருங்க. அதுலேயும் சந்தோஷத்தின் ரீதியாக பார்க்கும்பொழுது 85% இருக்கிறது. பொருளாதாரத்தின் ரீதியாக ஆல்மோஸ்ட் 70% நல்லா இருக்கு. ஒன்னே ஒண்ணுதான், எந்த சந்தோஷத்தையும் வெளியே சொல்லக்கூடாது. வெளியே சொன்னால் நிலைக்காது. ஏன்னா 12ஆம் இடம்னா கண்டிப்பாக ரகசியத்துக்குரிய ஸ்தானம். ரகசியத்தை போய் வெளியே சொன்னா நல்லா இருக்குமா? அதனால எந்த அளவுக்கு நீங்க அமைதியா பொறுமையா இருக்கீங்களோ அவ்வளவு நல்லா இருக்கும். கடகராசிக்கான பரிகாரங்கள் என்னங்க சார்? பரிகாரம்னு சொன்னோம்னா கண்டிப்பாக குருமார்களை வழிபாடு. மிதுனஸ்தானம்னு எடுத்து பாத்தீங்கன்னா மெயினா ஸ்ரீரங்கத்தை குறிக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய இடம், இல்லைன்னா பக்கத்துல இருக்கக்கூடிய ஏதோ ஒரு மடம். நான் சொன்னா நான் வந்து வியாசராஜ மடம்னு சொல்லுவேன், இல்லையா சங்கர மடம் சொல்லுவேன், இல்லைன்னா ராகவேந்திரர் மடம்னு சொல்லுவேன். புதன்கிழமை அன்னைக்கு போய் ஒரு வேளை சாப்பாட்டுக்கான செலவை நீங்க கொடுத்துட்டு அங்க சாப்பிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா நல்லது நடக்கும். யார் வேணா பண்ணலாம். இல்லைன்னா ஒரு 5 பிராமணர்களுக்கு சாப்பாடு போடக்கூடிய செலவை நீங்க எடுத்துக்கலாம். 100% நல்லது நடக்கும். இழந்ததை மீட்டெடுக்கக்கூடிய, அண்டர்லைன் பண்ணிக்கணும், இழந்ததை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு டைமிங் கடகத்துக்கு ஆரம்பிக்க போறது. ஆல் தி பெஸ்ட். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களானி பவந்த்ரோண குண்வந்து ததாஸ்து. நன்றி, வணக்கம்.